100 நாள் வேலைக்கு சென்று வந்த பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய கஞ்சா குடுக்கி இளைஞர்களை கைது செய்ய கோரி கத்தியுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் பூனிமாங்காடு கிராமத்தில் ஆந்திரா செல்லும் சாலையில் கிராம மக்கள் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் அதிவேகமாக எதிரே வந்த பெண்கள் மீது மோதுவது போன்று வேகமாக சென்றுள்ளனர். அதனை பார்த்த கிராம மக்கள் பொறுமையாக செல்லும்படி அறிவுறுத்தினர். கஞ்சா போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் மீண்டும் வேகமாக திரும்பி வந்து அங்கே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணன் என்பவரை கொலை செய்து விடுவேன் என்று 2 அடி நீள கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். அதனை பார்த்த பெண்கள் ஒன்று கூடவே அங்கிருந்து வேகமாக தப்பிச் செல்ல முயன்ற கஞ்சா போதை இளைஞர்கள் அருகிலிருந்த மரத்தின் மீது மோதி கீழே விழுந்துள்ளனர். உடனடியாக அங்கிருந்த சிலர் அவர்களை செல்போனில் படம் பிடித்தனர். அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது பெண்களிடம் இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். அதில் ஒரு பட்டா கத்தியை தவறவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அவர்கள் விட்டுச் சென்ற கத்தியை எடுத்து சாலையில் வைத்து பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் போதை இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்று ஆதங்கப்பட்ட பெண்கள் அந்த 3 பேரையும் போலீசார் இங்கு அழைத்து வர வேண்டும் என்று ஆவேசமாக தெரிவித்தனர். 100 நாள் வேலை செஞ்சுட்டு நாங்க வீட்டுக்கு வர்றப்ப ஒருத்தரை வழி மறிச்சு அந்த கத்தி எடுத்து மிரட்டின்னு இருந்தாங்க. நாங்க என்ன ஏதுன்னா ஓடியாந்தோம். நாங்க ஓடியாடுறதுக்கெல்லாம் வண்டியை சேத்துல போட்டு அவங்க பாட்டுல ஏது இந்த கத்தி எடுத்து எங்களையும் நத்துறாங்க. வண்டி டெம்பர் இருக்குது. நாங்க அவங்க போட்டாவும் எடுத்து வச்சுக்கிறோம். நாங்க ஆதாரத்தோட வச்சுக்கிறோம். ஆனா இந்த போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. இந்த கூட்டத்தை மட்டும் கழிச்சுட்டு எதுக்கு இவங்க கலைய சொல்றாங்க? இப்ப அவங்க அந்த கத்தி எடுத்து மிரட்டின 3 பேர் இங்க வந்தாதான் நாங்க போவோம். சம்பந்தப்பட்ட இளைஞர்களின் புகைப்படங்களை போலீசாரிடம் வழங்கிய நிலையில் அவர்களை விரைவாக கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். கஞ்சா போதைக்கு அடிமையாகும் இளசுகள் பைக்குகளில் அதிவேகமாக செல்வதோடு கைகளில் கத்தி போன்ற ஆயுதங்களுடன் வலம் வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல்ராஜ்.